சட்டி கட்டி போட்டுடா. என்ன அடிக்கிற? வாடி ஏடி கண்ணுல காலியா கட்டி வச்சுக்கிற. ஓ பாப்பா ஓ ஓ பாப்பா ஓ எடோ பாப்பா ஓ எடோ ஓ பாப்பா ஓ எடோ. அடி வெள்ளார போய் காலத்துல கீழி கடல சோத்து போட்டு நிறுத்தின பையா. இதாடங்கறா பாரு. எதாடங்கறா வெள்ளார போய். எதாடங்கறா இப்படி வா. ஏன் என்ன கந்தல்ல ஏன் என்ன எத்தனை பேர் வச்சிருந்தாலும் சரி. ஆமா உன் ஆம்பளைய கேட்க மாட்டானா? கேட்கவே மாட்டான். ஏடி எங்க போனாலுமா 14 அப்படி ஒரு 10 அப்பையா. ஆமாடியா நீ சொல்லினாங்க என் பேரை சொல்லிக்கினே பணமாட்ட மேல மூத்திரம் விட்டு சல 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 சத்தம் வரும். பணமாட்ட மூத்திரமா நாய் விட்டாலும் சத்தம் தண்ணி வரும். இத பாரு அதுதான் போட்டோம். அப்படியே அந்த மணல கூட்டிட்டு அப்படியே பாவடி கூட்டிட்டு விட்டு பாரு சரரன்னு உள்ளதான் போகும். ஆமா இவன் விட்டாலும் சொயின்னு போகும். அப்படியே மட்டும் கொத்தடில நடப்பியா. ஆமா நீ வெளிய வந்துட்டா அப்படியே காயோ பேயினால பேய் அப்படி ஒரு பத்தினி நானு. ஏடி வாவ் எத்தனை பேர் போய் போனாலும் சரி. ஆமா அவனே கேட்க மாட்டானா? கேட்கவே மாட்டான். யார் அந்த கந்தலு? வாவ் யார் அவன்? மதல்கற மாமா தான். டேய் வாவ் டேய் என்னடா இது? ஏன் எத்தனை பேர் போனாலும் கேட்க மாட்டியா? என்ன காரணம்? கீழே மேலே கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கா? கீழே மேலடா என் புள்ளைங்க பால் போய் மாட்டு ஆஸ்பத்திரி மாட்டு ஊசி போறதா மதல்கற சொல்றாங்க. டேய் மாட்டு ஆஸ்பத்திரி கூட மாட்டு ஊசி போடக்கூடாது. ஊசி போடணும். என்ன என்ன எனக்கு பெருத்து வந்துச்சேனா? பெருத்து போறியா? ஆமா என்ன? டேய் எம்மா பெருத்து பூஞ்சே. டேய் வரவ போறல. வரவ பூந்து உந்தங்கசி இங்க வரவன்னா தாங்க அது என்ன? கொற பெருத்து கொற. பாப்பா என்னமா கொற வந்தது? ரசிட்டு வா சோறு போடு பத்திமா. டேய் பாப்பா அங்க ஏகடா. அட வா உனக்கு ஆதரவு வச்சா எனக்கு ஆதரவு வச்சா உனக்கு ஆதரவு வச்சா போய் பாரு. பாப்பா பால் நெரிக்கடி. பாப்பா உனக்கு என்னமா யம. டேய் வா என் பாப்பால யார விட்டா? இவனங்க விட்டா. எங்கடா போறா? ஐயா மாட்டாங்க. ஐயா பையா இன்னும் ஓட மாட்டான். பாப்பா வாயில எவனோ விட்டுறான். டேய் கொறைய விட்டுட்டான்னு என்ன என்ன கட்டி குடுத்தி அந்த பேமானி பையனுக்கு. ஆமா உனக்கு என்ன கொறை? ஆமா 6 முட்டை 5 முட்டை 7 முட்டை சவார் 10 பவுன் நகை ஒரு புல்லட் வண்டி. புல்லட் வண்டி. ஆமா உனக்கு அண்டா குண்டா எல்லாரும் ஊத்துற என்ன உனக்கு கொறை? எல்லாமே குடிச்சே என்ன அவன் புல்லா குடிச்சிட்டு பூச்சிட்டு படுக்கறான். என்ன யாரோ வெச்சிட்டு போதிட்டு படுக்கறான். என்ன மாமா புல்லா குடிச்சறான் வெச்சிட்டு ஈத்து முடிக்கிறான். அவன் ஆளு தூங்கறான். என்ன சரி இந்த காத்து வரலன்னு பாக்குறானா? ஐயோ காத்து அதிகமா அடிச்சு தூக்குதே நைட்டுன்னு பாக்குறானா? ஒண்ணும் கிடையாது. காடு வெச்சு பண்ணிட்டேன்னா ஆமா வெளியேதான் படுத்து நடக்கிறான். இப்படி எல்லாம் இருந்து அவங்க கூட வாழக்கூடாது. நீ வந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டியா? ஆமா வாங்கி கொடுத்துட்டு உடனே என்ன உன் பங்குல இருந்தது எனக்கு எழுதி வச்ச 3 ஏக்கரா. ஆமா ஒரே கிணறு. என்ன ஒரே மோட்டர் செட். என்ன ஒரே ஒரு பைப். என்ன ஆமா எங்க பேர்ல இருந்துச்சா? அவனும் விவாகரத்து வாங்கி மாத்தம் போயிட்டானா? அவங்ககிட்ட என்ன மாட்டிச்சு? பைப் மாட்டிச்சு. அவன்கிட்ட பைப். அங்க மனைகார எல்லாம் ஆடி எல்லாம் வந்தாங்களா? மனைகார ஆபீஸ்ல இருந்து வந்து ஐயா வாயில போடலடா ஏவடியா வாடா. நான் புத்தியா ஏங்கட்ட காட்ட போடுறேன். வானா நான் செட்டி கைட்டு போட்டேன். மனைகாரு வந்து எந்த இடத்து பார்த்து நீ பயப்படாமா? அவன் சும்மா வெத்து வெட்டியா இல்லையா? என்ன கூப்பிடுறான் வந்தான். அவனை பார்த்தாலே பயமாக்குது. நான் கூப்பிடல ஐயா. நான் கூப்பிடல. உக்காந்துக்கிறாரு பாரு மயிலாடு பாரு விநாயகர் அவர் தான் கூப்பிட்டாரு. இப்படி இருக்கு. மனைகார் வந்து என்ன கேக்குறாரு. என்ன பாப்பா 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 உன் இடத்த காட்டு. நானு பிரிச்சு கொடுத்துறேன் இடத்த பிரிச்சு கொடுத்தேன். ஆமா என்ன அதாவது எங்க ஆம்படி அங்கிட்ட பைப் மாட்டிச்சா? அடி வெள்ளார போய் ஏன் பாக்கத்துல கிணறு மாட்டிச்சா? அப்படி சொல்லு. ஆமா அவன் வந்து சொல்றான். மனைகார் சொல்றாரு என்ன பாப்பா 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 உன் கிணறு காட்டு நான் பைப் விடுறேன். இல்ல கிணத்து உன் பாக்கத்துல விடுறேன் பைப் அவர் பாக்கத்துல விடுற முதல்ல பிரிக்கிறாரு இடத்த. ஓ ஆமா சரி
பிரிடான்னு விட்டுட்டேன் எடுத்து காட்டின பாரு மணிகாட்ட நல்லா விரிச்சு காட்டா இல்ல பத்திர பேப்பர் விரிச்சு காட்டின அதான் கேட்டா சொல்றேன் ஐயோ அம்மா பத்திர பத்திரம் எதிரும் ஒரு 4-5 பேஜ் இருக்கும் ஆமா அதை பிரிச்சு பாப்பாங்களா அப்படிதான் அதான் நல்ல பேசுறேன்னா அத பிரிச்சு போட்டு பாரு நல்லா பிரிச்சு காட்டும் நல்லா பிரிச்சு காட்டினா சரி பார்க்க முடியல அவனால நல்லா பார்த்தாரா அவ்வளோ ஆயமாகுது எழுத்து எழுத்து கிளறி அம்மாயோ அம்மா பார்க்க முடியல அவன் என்னடா கூட இருந்தவங்க பிஏ கிட்ட டேய் தம்பி பிஏ ஆமா அசிஸ்டன்ட்டுங்க அவங்க கூட ஒருத்தர் இருப்பான்ல தம்பி நீ ஓடி போய் ஒரு பூத கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு பூத கண்ணாடி பார்த்தா கிட்ட தெரியும் இல்லைன்னா கிட்ட தெரியும் எட்ட நின்று பார்த்தா கிட்ட நின்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன பார்த்தா பாரு பார்த்த உடனே மயங்கி வீந்து போட்டான் ஓ கிணறு அம்மா பெருசாகி போச்சு பார்த்த உடனே மயங்கி வீந்துட்டான் பாரு நான் என்ன சொன்னேன் ஓ தண்ணி தெளிச்சு எழுப்பினா ஆமாயா பட்டுன்னு எப்படி தெளிச்சிட்டு பாரு அப்படியே பிடிச்சி அப்படியே தெளிச்சு ஏஞ்சிக்கணும் என்ன மாடு வந்து கோயம்பு விட்டுச்சான்னு கேக்குறான் உப்பு கறிங்களா அது புளிப்பு தண்ணி அப்படிதான் இருக்கும் ஏஞ்சி வாடானா வந்தா மனைகாரு வந்த உடனே பாய் தான் என் இடம் என் இடத்துல எனக்கு கிணறு விட்டுரு நான் வாலி விட்டு கொடு ஆமா அவங்ககிட்ட பைப் மட்டும் கொடு சரி என்னைக்கு அதான் லாபம் அவங்ககிட்ட போக கூடாது ஆமா அவன் தான் என்கிட்ட அவங்ககிட்ட போய் நம்ம கிணறு காட்டுறதா அவன் பைப் நம்ம கிணத்துல விடுறதா அவன் விட மாட்டாடா நீ விட வச்சு கேட்டது இப்ப மனையாரிய இப்ப நான் பேசுறான் பாருமா ஆமா அவன் தான் எடுத்து மோட்டர் செட் எடுத்தாங்க சப்போர்ட்டா தர்பூசணி செவ்வாய் இன்னும் எத்தனை கோட்டுக்கு போனாலும் சரி எத்தனை ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் சரி கிணத்துல அவன் பைப் போடவே கூடாது என்ன ரைட் தான் நீ எங்க வேணா போ நீ போற இடம் பூரா என் கிணத்தை காட்டுன்னு காட்டினா இருக்க முடியும் உன் இடத்த காட்டுன்னு காட்டினா இருக்க முடியும் அட காட்டா என்ன பூச்சி அது ரைட் தான் காட்டுறதால என்ன அதுதான் கேக்குறேன் அண்ணன் ஒப்புதல் கொடுத்து நாங்க காட்டிடுறோம் இதுல போய் யார் தங்கச்சி உன் தங்கச்சி அண்ணன் கோட்டை மேற மாட்டேன் என்ன உன் கிணத்த அவங்ககிட்ட காட்டு அவன் பைப்ப உன் கிணத்துல விடுவான் உங்களோட போகிறான் ஒரே காயில் கட்டி நாங்க எல்லாம் பாத்துக்குவோம் ஒரே காயில ஆமா ஒரு காலத்துல இருக்கிற கம்பெனி பையா என் சாணம் ஒரு மாடு எத்தனை காயில் கட்டுவாங்க அதான் தெரியல உனக்கு ஒண்ணும் என்ன நல்லா ஆம்பளை மாதிரி அடிக்கிறான் இப்ப எங்க அண்ணன் பொட்டியாடாம நான் தானே இருக்கிறேன் ஏன்னா ஒண்ணு சொல்றேன்னா சாண்டை குடிச்ச பையன் அப்படி சொல்லு என்ன அவனுக்கு வேற வாதான் அதான் பையனுக்கு பௌத்தத்துக்கு பொண்ணோட தாள் அடி வரல ஒண்ணு மேல ஏறிது ஒண்ணு கீழே தொங்குது அப்படியே புடிச்சு என்ன அவங்க அதையும் விட அவங்க அது எதுக்கு கந்தில் பையன் கதை இங்க நமக்கு என்ன நம்ம கதையை எடு அது எப்படி நடக்கிறான் அப்படி புடிச்சுங்க போறீங்க இந்த கையில புடிச்சு கரும்பு போயிருக்கீங்க அதான் இது தெரியாதா அவன் பேண்ட்ல உள்ள வச்ச ஜோப் வெச்சு ரைட் அது ஒரு ஓரக்குதா போன் மாட்டாலாச்சு பாப்பா இப்படி போன் மாட்டாலாச்சுக்கா அது போல உட்கார்ந்து பாப்பா உங்க போன் மாட்டு என்ன கந்திர பைய கம்மனற பண்ணறான் என்ன இவன் பைப்பை பீச்சி பாக எடுத்து போய்டா பாரு சரி என்ன படிக்கு பாரு வெயில் இது புடிச்சு காயுது நானும் மலாட்டி போட்டுட்டேன் அந்த என் கூச்சா சாண விட்டு பையன் மலாட்டி போட்டுட்டான் ஆமா அவன் பைப்பை மட்டும் வச்சு சுத்தறான் யார்கிட்ட நம்ம ஊர் கவுண்டர் கிட்ட சுத்தறான் என்னன்னு கவுண்டர் இந்த கிணறு பாகம் போறான் அவன மலாட்ட போட்டான் ஆமா அவன் மலாட்டி காயுது உன் மலாட்டி காயுது என் மலாட்டியும் காயுது சரி ஓட்டியானா கவுண்டர் நாலு பேத பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்து ஆமா என்னன்னு கேக்குறான் கவுண்டர் நான் விச்சாய் என்ன பேர் விச்சாயா எனக்கு கவுண்டர் கூடமா விச்சி காட சொல்றான் விச்சாய் அட உன் பேருமா உன் பேர் இருச்சாய் சாமி பேர் அதான் விச்சாய் பின்ன இருச்சாயின்னு சொல்லு விச்சாய் சரி போ எப்படியோ ஒண்ணு வச்சிட்டு போ ஓடியாந்து என்ன சொல்றான் கவுண்டர் வந்தாரு பாப்பா உன்னை கிணத்த காட்டு அவன் பைப் ஓடட்டும் அப்படின்றாரு அப்படியே ஓடி போயிட்டான் என்னன்னு கேக்குறான் கூறுகட்ட அவள எங்கயா வந்து கிணத்து காட்டுன்ற நீ சரி அப்படின்னு நான் கேக்குறேன் இம்மா இல்ல
உங்க வீட்டுக்காரன் இம்மா நாளா தனியா கண்டுபிட்டான். ஆமா. உங்க அண்ணன் கிட்டயும் போய் பேசிக்கிறான். உங்க அண்ணன் சொல்லிட்டாராம், என் தங்கச்சி கிணத்த காட்டினா மச்சான் பைப் விட்டு சொல்லு. நான் என்ன வந்து 4 பேர் வந்து பஞ்சாயத்துக்கு வச்சு கேட்டான். ஆமா. எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தான். சரி மச்சாங்க பைப்பு சும்மா கிடக்குது, தங்கச்சி கிணறு சும்மா கிடக்குது. ஆனா பைப் விட்டா மோட்டர் எரிஞ்சு சொல்லிட்டு நான் ஒத்துக்கினேன். சும்மா இருந்தா கூட நீ கொடுத்துருக்க மாட்டேன். ஆனா குவார்டர் உடனே கொடுத்துட்டு இருப்பான். அங்கதான் எனக்கு இது விஷயமே. நல்லதுக்கு போனாலும் சரி, சரி கருமாதி சாவு போனாலும் சரி. சரி அதான் பேசுறதே, நின்னு பேசுறது வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ஊருக்கு கவுண்டர் வந்தாரு. சரி என்னதான் இருந்தாலும் ஊருக்கு ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறாரு. அவரு சொல்லுங்க, நம்ம கட்டு போடுறோம். சரி கவுண்டர், நீங்க சொல்ற மாதிரி சரி நம்ம கடையில 4 பேர் வந்து ஊர் பெரிய மனுஷன் சொல்றீங்க. ஆமா, என்ன வார்த்தை நான் கட்டு போடுறேன். நீங்க கேக்குற மாதிரி நான் காட்டுறேன். ஏன் கிணத்த காட்டுறான்ற, நீ காட்டுறன்ற அப்படியே கூடிய கிணத்தான் வந்து வெட்டி பார்த்தேன்னா கிணத்த பார்த்த உடனே போயிட்டுட்டான். கிணறு மாயமாச்சு. இல்ல எத்தனை வருஷமா அது பைப் போடாதுங்குது. பாப்பா பூரா பாசு பிடிச்சி தூந்து போயிரு. அப்படி சொல்லு, அதை சொல்லு நீ. அதான் மூடிக்கிச்சு. கவுண்டர இது என்ன பூரா அடிச்சு அது கூட என்ன இருக்கு, 2 சேர்ந்து எதுக்கு பிடிச்சி கிடைக்கும். இப்ப தனியா மாட்டிச்சா இதுக்கு 2 சேர்ந்து அது கூட இன்னொன்று வந்துச்சுன்னா எத்தனை வந்தாலும் போட்டு அதுக்கு கருத்தை வச்சு வச்சுக்கிட்டே தனியா மாட்டிச்சு. பேசாதீங்க, வேணா காலையில வர கூட்டு என்ன பண்ணுங்க. பால் பூஜை சளி பிடிச்சிக்கும். என்ன வெட்டி பார்த்தா மாதிரி கிடத்தா அப்படி மயங்கி விந்து போட்டான். என் தம்பி ஏன்டா அவன் மயங்கி விந்து விட்டா? ஐயா கவுண்டர், இத்தனை வருஷமா இது ஏற்பு இல்லாம இருந்துக்குது. இது இத்தனை வருஷமா ஏற்பு இல்லாம இருந்தது, எப்படி ஆகுறது அப்படின்னு கேக்குறாரு கவுண்டர் பார்த்து. சரி தம்பி தூர்வாரு, முதல்ல தூர்வாரு. 2 பேரும் ஒத்திட்டு துண்டு போடுது. ஆமா 2 பேரும் ஒத்திட்டு ஒத்திட்டு ஐட்ட வரனாவல ஒத்திட்டு தூர்வாரணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அதுக்கு என் வீட்டுக்காரன் ஊன்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், வீட்டுக்காரன் தான் ஒத்துக்க மாட்டான் தூர்வார. பாப்பா அவன் தான் கூச்சப்படுறான். ஆனா அவனை விடு, நம்ம கிட்ட தூர்வாராலும் ஒருத்தன யாரு பாப்பா கிணறு தூர்வாரியா? என்ன வாங்கி வர என்ன வேணும்? என் கணவன் சொல்லி நான் என்னடா கொடுக்குறேன். அம்மா கூப்பிடு, அம்மா கதை கேப்பமா. நான் நின்று பாத்துறேன். ஒன்றும் பிரச்சனை நாங்க எப்படி எடுக்கிறது வீடியோ? ஏய் ஊம்பையா என்ன நோண்டு வரா சூண்டாட்டாங்க. சேர்ல உட்காந்துக்கிட்டா
வாங்கம்மா வணக்கம். சபைக்கு முன்பாக வந்தனே யார் என்று விளக்கம் சொன்னாதான் நம்ம தெரியும். தெரிவிக்கின்றேன். பதியும் வந்தே
அல்லது தோழி அம்மா 2011 நேத்திரம் படைத்த முக்கொண்டாரிய ஆமா பரமக்கடல் இருக்கின்ற அல்லவா ஆமாம்மா அன்னவருக்கு இடபாகமாக அமரக்கூடிய அமரவழிய உமா பார்வதி என்று நன்றாக தெரிந்து கொண்டாயா? புரிந்தே மற்ற விளக்கம் அம்மா வைகுந்தமே கோயிலாக வீட்டிருக்கக்கூடிய ஆமா ஸ்ரீரமோ நாராயணமூர்த்தி இருக்கின்றனவா? ஆமாங்க அவருக்கு தங்கையாளாக விளங்கக்கூடிய தங்கையாகி விளங்கக்கூடிய உமா பார்வதியும் நான் தான். ஆஹா அப்படி உமா பார்வதி எப்படி தோன்றினேன்? எப்படிங்க? பந்து போன்ற முட்டையாகப்பட்டது ஆஹா படிரென்று வெடித்து மேலே இருக்கக்கூடிய பகுதி ஆகாயமாகவும் கீழே இருக்கக்கூடிய பகுதி பூமியாகவும் தோன்றியது. ஆஹா நடுவில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரையில் இருந்து ரீம் ரீம் என்ற சத்தத்துடன் ஆஹா 5 மணிமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆதிபரா சக்தியாக நாம் தோன்றினேன். ஆஹா அப்படி இருக்க நாம் எதற்கு தோன்றினோம்? எதற்காகம்மா? பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்கு நாம் தோன்றினோம். ஆஹா அப்படி தீர்ப்பதற்கு தோன்றினால் நம்ம குற்ற துணை ஒன்று வேண்டுமென கருதி கீழே மண் எடுத்து 5 மணிமந்திரத்தை உச்சரித்தீங்க. பூமி மீது படிர் என்று அடித்தீங்க. அன்னையே என்று ஒரு பிண்டம் ஓடி வந்தது. இது அன்னை என்று கூறியமையால் தமக்கு உற்ற துணை இல்லை என்று கருதி என் நெற்றி கன்னியாயத்தை சாம்பலாக்கி விட்டீங்க. இரண்டாவது கீழே பிடி மண் எடுத்து 5 மணிமந்திரத்தை உச்சரித்து பூமி மீது படிர் என்று அடித்தீங்க. தங்கையே என்று ஒரு பிண்டம் ஓடி வந்தது. இது தங்கையே என்று கூறியமையால் நமக்கு உற்ற துணை இல்லை என்று கருதி அதையுமே நெற்றி கன்னியாயத்தை சாம்பலாக்கி விட்டீங்க. மூன்றாவது பிடி மண் எடுத்து 5 மணிமந்திரத்தை உச்சரித்து பூமி மீது படிர் என்று அடித்தீங்க. பெண்ணே என்று ஒரு பிண்டம் ஓடி வந்தது. பெண்ணே என்று ஒரு பிண்டம் வந்தது. இது பெண்ணே என்று கூறியமையால் இதுதான் நமக்கு உற்ற துணை என்று கருதி அன்னவருக்கு பிடி மண்ணில் இருந்து தோன்றியமையால் அன்னவருக்கு பரமமூர்த்தி என்று பெயர் சூட்டினேன். அப்படி சூட்டிய உடனே அன்னவரை மாலையிடுவதாக தானே வினவினேன். அன்னவரோ நான் மாலையிடுவது இருக்கட்டும். நான் ஜனனம் செய்யும் வேலையிலே 2 சாம்பல் மேடுகள் இருந்தன அல்லவா? அது எதனால் வந்த சாம்பல் மேடுகள் எப்படி என்று கேட்டார் என்று பரமமூர்த்தி கேட்டார். அதுக்கு நான் கூறினேன் என்னவென்று, பூமியின் பாரத்தை தீர்ப்பதற்காக உற்ற துணையை ஒன்று வேண்டும் என கருதி கீழே பிடி மண் எடுத்து 5 மணிமந்திரத்தை உச்சரித்து வாடா உனக்கு குடிச்சிங்கடா சாண குடிச்ச பசங்க கம்முனு கறிங்க சத்து நேரமாவது 5 மணிமந்திரத்தை உச்சரித்து பூமி மீது படிர் என்று அடித்தேன். அன்னையே என்ற ஒரு பிண்டமும் தங்கையே என்ற ஒரு பிண்டமும் ஓடி வந்தது. அன்னையே என்றும் தங்கையே என்றும் புரியாமல் இது நமக்கு உற்ற துணை இல்லை அல்லது நெற்றி கையினால் எழுதி சாம்பலாக்கி விட்டேன். அதுதான் இந்த 2 சாம்பல் மேடுகள் என்று நான் கூறினீங்க. அதற்கு பரமமூர்த்தியானவர் பெண்ணே, நான் உனக்கு மாலை இடுவது உண்மையானால் இந்த உயிர் துறண்ட 2 சாம்பல் மேடுகளுக்கு உயிரெடுத்து எழுப்ப வேண்டும் என்று கூறினார். அன்னவர் வாக்கின் பிரகாரமே 5 மணிமந்திரத்தை உச்சரித்து உயிர் துறந்த 2 பிண்டத்திற்கு உயிர் கொடுத்தேன். முதலாவது அன்னையே என்று ஓடி வந்த பிண்டத்தை விநாயகனாக எனது முதல் மகன் விநாயகனாக கருதி அன்னையே என்று வந்தபடியினால் என் அருகாமையில் அமர்த்தி கொண்டேன். இரண்டாவதாக வந்த பிண்டத்தை தங்கையே என்று வந்த பிண்டத்தை
அண்ணா என் அண்ணனாக கருதி அவரையும் என் அருகாமையில் அமர்த்தி கொண்டேன். அதற்கு என் அண்ணனாகப்பட்டவர் பெண்ணே பெண்ணே ஆணுக்கு பெண் கீழ்தான் இருக்க வேண்டும். ஆமா, மேல் இருக்க கூடாது. அதனால உன்னோட 5 மணிமந்திரத்தையும் நெற்றிக்கண்ணையும் பரமனாருக்கு தாரை வார்த்து கொடு என்று தெரிவித்தார். ஆமா, என் அண்ணனாகப்பட்டவர் நான் ஒரு வாக்கின் பிரகாரமாகவே 5 மணிமந்திரத்தையும் நெற்றிக்கண்ணையும் பரமமூர்த்திக்கு தாரை வார்த்து கொடுத்தேன். தாரை வார்த்து கொடுத்து பரமமூர்த்தியிடம் போய் கூறினேன், என்னவென்று? உயிர் துறந்த 2 பிண்டத்திற்கும் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டேன். இப்போதாவது எனக்கு கழுத்தில் மாலை இடுங்கள் என்று வேண்டினேன். அதற்கு பரமமூர்த்தியாகப்பட்டவர், பெண்ணே, இந்த பாராகிய பிரம்மத்திலே யார் உட்பணம் செய்தவர் அப்படின்னு என்று பரமமூர்த்தி என்னை கேள்வி கேட்டார். அதுக்கு நான் கூறினேன், என்னவென்று? இதற்கென்ன சந்தேகம், நான் தான் உண்மை உட்பணம் செய்தேன் என்று நான் கூறினேன். அதுக்கு பரமமூர்த்தியானவர், பெண்ணே, நீ என்னை உற்பணம் செய்தமையால் எனக்கு தாய்முறையாகத்தானே வருகிறது. நான் எப்படி உன் கழுத்தில் மாலை இடுவது என்று தெரிவித்தார். அதுக்கு நான் கூறினேன், இப்போது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கூறினேன். அதுக்கு பரமமூர்த்தியானவர், நெடுகாலமாக பருவதராஜன் என்பவர் புத்திர பாக்கியம் இல்லாமல் கடும் தாவம் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணவளுக்கு நீ மகளாக பிறந்ததானால் நான் உன்னை மாலையிடுகிறேன் என்று தெரிவித்தார். அண்ணா ஒரு வாக்கின் பிரகாரமே பருவதராஜன் மகள் பார்வதியாக பிறந்து வரக்கூடிய தேவர் 5 மணிமந்திரத்தை பரமமூர்த்தியிடம் கொடுத்து வரக்கூடிய தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அருமை வைத்துக் கொண்டிருந்தார். அதன் அவரும் மற்ற விளக்கம் தெரிவிக்கும். பச்சை நீரா பெரியோ என்னோட பச்சை நிற மேனியும் நெட்டி சுத்தியானதும் எனது மன்னவரானவர் வரக்கூடிய தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் சென்றால் இன்னும் வீடு திரும்பவில்லை. நாம் சென்று பார்க்கலாம். அவர் வர சொல்லுப்பா. இல்ல 2 பேர் இல்ல அல்லது பரமேசா அம்மாவுக்கு 2 புருஷன் சொல்றான். அல்லது சுவாமி மறுபடியும் 2 குரலா கேக்குது. இது யாரெல்லாம் உங்க வீட்டுக்கார 2 பேருமே வச்சுக்கிறியா? ஒரே ஆண்டானா 2 பேர் கூப்பிடுறாங்க. அதான் ஒண்ணும் புரியல. உனக்கு நாயனுடைய பாசனை ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, அந்த பாசனை கூப்பிடு. அல்லது பிராணபதி வீட்டுக்காரா? அல்லது சுவாமி பார்வதா நாதாவே
பொற்பிடப்பட்டான கமரங்களுக்கு தேவையாக விளங்கக்கூடிய அம்மா பார்வதி அநேக கோடி வந்தனம் உண்டாகட்டும். இந்த பாராய பிரம்மத்திலே என் பாதம் மனிதனால் என்றென்றைக்கும் என் நிர்வாகத்தில் நீரோடி காலமாக பார்வதா. பார்வதா மீனாட்சியே பார்த்த வந்தாய காட்சியே இப்பேற்பட்ட காட்சி காண்பதற்காகவோ ஓட்டோட்டமாக ஓடி வந்தாய் பரமேசா. காட்சி காண வந்தனே சுவாமி, ஒரே சிம்மாசனத்தில் 2 பேராக அமர்ந்துள்ளீர்களே, இந்த காட்சியை காணுவதற்காக நான் ஓடோடி வந்தேன். இந்த மதுரவாணியானவன் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் என்னிடம் வந்து வாருங்கள் கைலாயம் வந்தான், வாருங்கள் அமருங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் உன்னை போல் எனக்கும் 5 முகம் வேண்டும் என்று கேட்டான். நானும் அவனுக்கும் 5 முகம் அளித்தேன். அதனால் இப்பேற்பட்ட தொல்லை நேர்ந்தது. என்னே பார்வதா என்ன கேள்வி நேர்ந்துட்டு சுவாமி? தெரிவித்தேன். பார்வதா தோலை கட்டுரா தனிமுதலனை எட்டுரா கட்டலாக
கொக்கரிக்கிறான் பெண்ணே பார்வதா. சுவாமி ஆ, என்ன கேள்வி அல்லது சுவாமி பெண்ணே பார்வதா. தாங்களிடம் இருந்து ஆ, வரத்தை பெற்றுக்கொண்டு ஆ, தாங்களையே ஆ. தோல் தட்டி ஆதரித்து தூரி பேசும் ஆ, அந்த நான்முக பிரம்மனை லேசில் விடப்படாது. ஆ. பெண்ணே பார்வதா. சுவாமி தையல் பார்வதியே கேளா. தையல் பார்வதியே கேளா. தரணில் உள்ள மாதே. பயரே பயரே பணிந்து கேட்டபடியெல்லாம் தருவினிந்து. பையமே பையமே இவனை போல் அனுபவம் கொண்டோரில்லை. செய்வகை அறிவேனே வந்த திங்கிறேன் பாடுவேனே. பெண்ணே பார்வதா. சுவாமி சத்துலோக வாசகன் ஆ, என் இடஜாரியாகவும் ஆ, பலஜாரியாகவும் ஆ, பணிந்து கேட்டதினால் அவனுக்கோ வரம் தந்து விட்டேன். ஆ. ஆனால் இந்த ஜகத்தில் அவனைப் போல் ஆணவம் கொண்டோரை நான் கண்டதில்லை. இதற்கு நீயே ஒரு தீர்வு காண வேண்டும் பெண்ணே பார்வதா. சுவாமி ஆ, நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆ, எனது அண்ணாவாகிய ஆ, மகாவிஷ்ணு தான் ஆ, இதுவரை நம்மளை காத்து இருக்கிறார். ஆ, ஆகையால் ஆ. அண்ணவரை நான் தவம் செய்து வரவேற்கின்றேன். நீங்கள் சற்று அமருங்கள். அப்படி ஆகட்டும் பெண்ணே பார்வதா. வருக வருக கல்பனா வேண்டுப்பா. வருக வருக ஐயா வருக வருக ஐயா வருக வருக வாசவன் என் முன்னே வருக வருக ஐயா வருக வருக ஐயா வருக வருக வண்ணனோ மணி வண்ணனோ நீ வருக வருக ஐயா வருக வருக ஐயா வருக வருக என் அண்ணனே என் எதிரிலே நீ வருக வருக ஈஸ்வரனாக பட்டவர் பிரம்மதேவனுக்கு வரத்தை கொடுத்து இதை ஈஸ்வரனிடம் தெரிவிக்க இதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் அண்ணனாகிய கண்ணபிரானை அழைத்து இதுக்கு ஒரு யோசனை கேட்க வேண்டும் என்று அண்ணனை நினைக்க அண்ணன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.